தங்க பிள்ளையே, இந்த தாயிடம் பல நாட்களாக என் உறவு பேசவில்லை தாயே என்று அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் இன்று இந்த தாய் ஒரு முடிவு செய்து வந்திருக்கிறேன். உன் உறவை நான் பேச வைக்கப் போகிறேன். எப்படி தெரியுமா? இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும்படி உன் இல்லத்தில் செய்தால் உறவானதை நான் மீட்டெடுத்து கொண்டு வருவேன். அதேபோல் உன் உறவு இனிமேல் நிரந்தரமாக உன் இல்லத்தில் தங்கும்படி உன் பேச்சை கேட்டு வழிநடக்கும்படி இந்த வாராகி தாயானவள் செய்து கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. அதேபோல் அந்த விஷயம் நடக்க வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு நான் தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். அதேபோல் என் தங்க பிள்ளையின் மிகப்பெரிய கஷ்டங்களும் மிகப்பெரிய கண்ணீர்களும் மிகப்பெரிய வேதனைகளையும் துடைப்பதற்காக இந்த வாராகி தாயானவள் உன் இல்லத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன்னுடைய மிகப்பெரிய பாரங்களும் கஷ்டங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும், உன் உறவு உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் இந்த பதிவினை கண்களை மூடி கவனமாக கேள். ஏனென்றால் வாய்ப்புகள் என்பது பல தடவை வருவதல்ல, சில நேரங்களில் நம் வாய் வார்த்தையால் சில மனிதர்களால் வருவது, இதோ இந்த தாயின் பதிவு மூலமாக வருவது, அல்லது என்னுடைய லீலைகள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் என் தங்க பிள்ளைக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனால் என் தங்க பிள்ளை அதை மனமாற ஏற்று என் தாய் ஏதோ ஒரு விஷயத்திற்காக தான் வந்திருக்கிறார்கள், ஏதோ விஷயமாக என் தாய் கவனிக்க சொல்லுகிறார்கள் என்று கவனமாக கேட்க வேண்டும். அப்படி நீ கேட்டால் உன் உறவானதை சேர்த்து வைப்பது என்னுடைய கடமை. அதனால் மனதில் யார் பேச வேண்டுமோ, யார் உன் இல்லம் தேடி வர வேண்டுமோ அவரை மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேள். நிச்சயமாக என் நிலை என்னவென்று சிறிது காலம் உனக்கு தெரியும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். என் தங்க பிள்ளையே, ஒரு சில நாட்களாக உன் உறவானது மாறிக்கொண்டே வருகிறது. அந்த மாற்றத்திற்கு காரணம் என்னவென்றால், ஒரு சில நண்பராக பழகியும் ஒரு சில தகாத உறவினாலும் உனக்கு சரியான பதிலை அழைத்தால் சொல்லுவதில்லை, அதேபோல் சரியாக பேசுவதும் இல்லை, சரியாக குடும்பத்தை கவனிப்பதும் இல்லை. ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த வகையிலான அந்த உறவு அப்படி இருந்திருந்தால் என்னுடைய தங்க பிள்ளை அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காது. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் அவ்வளவு அள்ளி அள்ளி பொய்யான பாசங்களை வீசிவிட்டு இப்பொழுது நீ என்ன கேட்பது, நான் என்ன செய்வது என உன் உறவானது ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கொண்டு உன்னுடைய மன உடைச்சலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தை சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு கூட என் தங்க பிள்ளைக்கு எந்த நபரும் இல்லை என, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என ஒவ்வொரு நாட்களும் என் தங்க பிள்ளை மனம் குமுறி கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, நீ தைரியமாக இரு. தட்டி கேட்பதற்கு இந்த உலகத்தில் எனக்கு அன்னை இருக்கிறதா, தந்தை இருக்கிறதா, உற்றார் உறவினராக யார் இருக்கிறார்கள்? நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? நம்பியவரெல்லாம் ஏமாற்றி விட்டாரே, நம்பியவரெல்லாம் துரோகம் செய்து விட்டாரே, என்னை விட்டு விலகி விட்டாரே என்று எனக்கு யார் நியாயத்தை வழங்குவதென என்னுடைய தங்க பிள்ளையானது மாறில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறது, உள்ளுக்குள் குமுறி கொண்டிருக்கிறது. உன்னுடைய குமரல்கள் எனக்கு கேட்க வைத்துதான் இன்று இந்த தாய் உன்னுடைய நியாயத்தை வழங்க இந்த வாராகி தாய் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்வது மட்டுமல்ல, நிச்சயமாக இந்த வாராகி தாயானவள் உனக்கு சத்தியமாக செய்து கொடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவரை தண்டித்துதான் உன் கரங்களில் ஒப்படைப்பேன் என்றால் அவர்கள் செய்தது கொடுமையான விஷயங்கள், கொடூரமான வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் பேசினால் மற்றவர்கள் எண்ணம் பாதிக்கப்படும் என்று தெரிந்தும் கூட தலைகணத்தாலும் ஆணவத்தாலும் தலைக்கேறி ஆடாத ஆட்டங்கள் ஆடிவிட்டார்கள். ஒரு உண்மையான அன்பை குப்பை போல் தூக்கி எரிந்து விட்டார்கள். உயரக்கூடிய நேரம் வந்தால் ஆணவம் தலைக்கேறி விடுகிறது. அதனால் என் தங்க பிள்ளையே,
நான் மன்னிப்பதும் மறப்பதும் என்னுடைய தங்க பிள்ளைகளுக்கு சர்வசாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். நான் வெட்டென்று துண்டொன்று பேசுபவள். தண்டனை கொடுப்பதில் தாராளமாக கொடுப்பேன். அதேபோல் கொடுப்பதிலும் வள்ளலாக கொடுப்பேன். அதேபோல் என்னுடைய தங்க பிள்ளை எவராவது சீண்டி பார்த்துவிட்டால் இந்த வாராகி தாயானவள் கண்டிப்பாக அவர்களுக்கு மரண தண்டனைதான். வாழும்போதே நரகம் என்றால் என்ன என்பதை என் தங்க பிள்ளைகளுக்கு கண் முன்னே என் தங்க பிள்ளையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவரை நிச்சயமாக வதம் செய்வேன். இந்த வாராகி தாய் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு இது அனைத்துமே நடக்கப் போகிறது. எப்படி எந்த நேரத்தில் உன் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் வரப்போகிறேன் இதோ சொல்லுகிறேன், கவனமாக இதை உன் இல்லத்தில் கடைபிடி. நிச்சயமாக உன் உறவை மீட்டெடுத்து எந்த கெட்ட உறவிடம் எந்த தகாத உறவிடம் இருந்தாலும் இந்த வாராகி தாய் வந்து உன் இல்லத்தில் அனைத்தையும் சரி செய்து உனக்கு ஏதாவது செய்வினைகளை செய்திருந்தாலும் நிச்சயமாக அதை விரட்டி விரட்டி அடித்து உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க இந்த தாய் வருகிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, இந்த தாய் வருவதில் உனக்கு சந்தோஷம்தானே? சந்தோஷம் என்றால் ஆம் தாயே சந்தோஷம் என்று சந்தோஷமாக சொல். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ என்னை சந்தோஷமாக வர வைக்கிறாயோ, எவ்வளவு சிரித்த முகத்துடன் இந்த தாயை நீ வரவேற்கிறாயோ, அதே போல் உன்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் மாறும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. சில நிமிடங்கள் தாயே எனக்கு மிகப்பெரிய வருத்தங்கள் இருக்கிறது என்று கண்கலங்காதே. ஒவ்வொரு தருணமும் இந்த தாய் வழிநடத்த வாராகி தாய் வருவேன். ஆனால் மனம் குமரி அழாதே. ஏன் தெரியுமா? நீ குமர குமர என் கோபங்கள் அதிகமாகிறது. அவர்கள் செய்த தண்டனைக்கு மென்மேலும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய இதயம் துடிதுடித்து கைகள் 10 கரங்கள் கட்டி போட்டு வைத்திருக்கிறேன். அது நேரம் வரும் பொழுது அந்த 10 கரங்கள் அல்ல, என்னுடைய சிறு விரல் போதும் அவர்களுக்கு தண்டிக்க. அதனால் தைரியமாக இரு. இந்த தாய் வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் இந்த தாய் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். அது இன்று இரவாக கூட இருக்கலாம். நீ என்னை எந்த நேரத்தில் மனதார நினைத்து கொண்டு தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று வாசலில் தீபத்தை ஏற்றி வைத்து வாசலில் இருந்து ஆரத்தி கொண்டு வாங்கள் தாயே வாராகி தாயே என்று என்னை கூப்பிடுகிறாயோ, அந்த நிமிடம் உனக்கு வருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து அனைத்து மாற்றத்தையும் உருவாக்குவேன். என்ன என் தங்க பிள்ளையே, சந்தோஷம்தானே? பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளைகளா. அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் வந்து ரீகலர் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் காயின் வந்து ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நம்பருக்கு காலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வந்து வியர் பண்ணலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.